வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா G20 பத்தி தான். ரொம்ப ஒன்றும் பேர் பார்க்கும்போது சின்னதா இருக்கு G20. அதாவது இதெல்லாம் லென்த் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் 20 அப்படின்னா அதுல 19 நாடுகளும் ஒரு முக்கியமான அமைப்பும் உறுப்பினர்களா இருப்பாங்க. அதுதான் ஷார்ட்டா G20 அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, இந்தியால உலகத்துல இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. G20 அப்படின்னு சொல்லுவாங்க, G7 அப்படின்னு சொல்லுவாங்க, G15, SCO, ஆசியான், பிம்ஸ்டெக், இப்படி நிறைய அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம G20 பத்தி எக்ஸ்பிரஸா பார்த்துடலாம். இந்த G20ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உடைய முக்கியமான வேலை, இதுல உறுப்பினர்கள் தனிப்பட்ட நபர்கள் கிடையாது. இதுல இருக்கிறது எல்லாமே நாடுகள், பல நாடுகள் இதுல உறுப்பினர்களா இருப்பாங்க. இந்த நாடுகளோட வேலை என்ன அப்படின்னு கேட்டா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, நிதி அளவுல இருக்கக்கூடியதா ஸ்டேபிளா இருக்கணும். இந்த G20 அப்படிங்கிற அமைப்புல எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்களோ அந்த நாட்டுடைய பினான்ஸ், நிதி நிலைமை நிலையா இருக்குதா செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம குளோபல் எக்கனாமிக், உலக அளவுல இருக்கக்கூடிய நிதி கரெக்டா வழங்குதா, எல்லாம் கரெக்டா சரியா இருக்குதா, இல்ல எல்லா நாடுகளும் கரெக்டா நிதியை பற்றாக்குறை ஏற்படுதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணக்கூடியதான் G20யோட வேலை. இந்த G20 அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டா 1997 டு 1998 இந்த கால இடைவேளையில, இந்த டைம் லைன்ல என்னாச்சுன்னு கேட்டா உலகத்துல ஒரு பினான்சியல் கிரைசிஸ், அதுவும் குறிப்பா ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஆசியாவுடைய தென்கிழக்கு மற்றும் ஆசியாவோட கிழக்கு பகுதியில நிதி அளவுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நிதி அளவுல பற்றாக்குறை பெரிய அளவுல ஏற்பட்டுச்சு. எப்போ 1997 இருந்து 1998 வரைக்கும் பெரிய அளவுல நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. சரியா? இப்ப அதை தடுக்கிறதுக்காக, அந்த விஷயத்தை எப்படியா சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்க, G20 அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டியதா போச்சு. அதுக்காக நிறைய நாடுகள் சேர்ந்து இதுல மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்போ 1999 இந்த G20 இதுல நிறைய நாடுகள் மெம்பரா இருந்தாங்க. ஆரம்பத்துல இந்த G20 அப்படிங்கிற மாநாடுல யாரு தலைமை தாங்குவாங்க, யாரெல்லாம் அதுல ஒரு மெம்பரா சேர்ந்து மீட்டிங் நடத்துவாங்க, பொதுக்கூட்டம் நடத்துவாங்கன்னு கேட்டா சென்ட்ரல் பேங்க் கவர்னர், சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ். சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ்னா யாரு? ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய மைய வங்கி RBI, கரெக்டா? நம்ம இந்தியாவுடைய மைய வங்கி RBI அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே நிறைய நாடுகள்ல வெவ்வேறு பேங்க் இருக்கும். இப்ப ஆஸ்திரேலியா இருக்கும், ஆஸ்திரேலியா போனீங்கன்னா ஆஸ்திரேலியா ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அமெரிக்கால ஒரு பேங்க் இருக்கும். அப்படி இந்த முக்கியமான வங்கி எல்லா நாடுகளுமே இருக்கும். அந்த வங்கியுடைய கவர்னர், அந்த வங்கியுடைய கவர்னர் இந்த மாநாட்டுக்கு வருவாங்க, இந்த மீட்டிங் வருவாங்க. அதையும் தாண்டி பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாநாட்டுல கலந்துக்குவாங்க. சோ ஆரம்ப காலகட்டத்துல G20 உருவாகி அது கொஞ்சம் பெருசா எமர்ஜ் ஆகும் போது அதுல கலந்துக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது ஒவ்வொரு நாட்டுல இருந்து பிரதிநிதியா யார் போவாங்களாம், நிதி அமைச்சரும் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் RBI கவர்னர் தான் போவாங்க. இந்தியால இருந்து தலைமை தாங்கிறது RBI. அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டுல என்னாச்சு, ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஒரு மாநிலத்துடைய ஒரு நாட்டுடைய முதன்மையாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாநாட்டுல கலந்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டுல இருந்து பிரைம் மினிஸ்டர் அந்த மாநாடுக்கு போவாங்க, அந்த மீட்டிங்கு போவாங்க. இது 2008ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் G20 அப்படின்னாலே குரூப் ஆஃப் 20 அப்படின்னு அர்த்தம். அதுல 19 நாடுகளும் பிளஸ் யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியமும் என்ன பண்றாங்க, உறுப்பினர்களா இருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின். G20ல எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாகவும் மற்றும் மெம்பரா எக்ஸ்ட்ரா மெம்பரா இருக்காங்கன்னு கேட்டா 19 நாடுகள் பிளஸ் யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க. இப்போ ஓகேவா? இப்போ இந்த 19 நாடுகள் பிளஸ் யூரோப்பியன் யூனியன் இவங்களோட பங்களிப்பு, இவங்க உலகத்துல எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா 85% வேர்ல்டு ஜிடிபி, உலக ஜிடிபில 85% யார் கொடுக்குறாங்களா, இந்த G20 உறுப்பினர்கள் கொடுக்குறாங்க. உலகத்துல 85% ஜிடிபி யாரோட பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு கேட்டா இவங்களுடைய பங்களிப்பு தான் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் 75% இன்டர் ட்ரேடு, அதாவது சர்வதேச சந்தைன்னு சொல்லுவோம், சர்வதேச வணிகம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் பண்றது, இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் பண்றது, அப்படி உலகத்துல 75% சர்வதேச வணிகம் இந்த G20 நாடுகள் தான் கொடுக்குறாங்களாம். இந்த G20 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த G20 நாடுகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் 75% சர்வதேச வணிகம் பண்றாங்க. 2/3 ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன், அதாவது இந்த G20ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் 2/3 உலக பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன் கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்ம உலக பாப்புலேஷன், உலக மக்கள் தொகை 3, அதுல 2% யார் இருக்காங்க, 2%
இந்த G20ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. G20ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் 2% ஆக்கிபை பண்ணி வச்சிருக்காங்க. கெஸ்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போ வந்துட்டு G20 மாநாடு நடந்துட்டு இருக்கு. அந்த மாநாடு நடக்கும் போதும் அந்த மீட்டிங் நடக்கும் போதும் நிறைய அமைப்புகள் வந்துட்டு அதுல கெஸ்டா சேருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன் ஐநா எப்போ உருவாச்சு? 1945ல உருவாச்சு. வாஷிங்டன்ல உருவாச்சு. தலைமையகம் வாஷிங்டன்ல இருக்கு. வேர்ல்டு பேங்கோட தலைமையகம் அமெரிக்கால தான் இருக்கு. ஓகேங்களா? நியூயார்க்ல வேர்ல்டு பேங்க். IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அப்புறம் ஆசியான், நம்ம நேபாள தான் தாய்லாந்துல தான் ஒரு தலைமையகம் இருக்கு. ஆசியான். OECD ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இந்த அமைப்பு. இந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் அந்த மாநாடு நடக்கும், G20 மாநாடு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு சில உறுப்பினர்களா இவங்க சேர்ந்துக்குவாங்க. அடுத்து ஷெர்பா ட்ராக் அண்ட் ஃபினான்ஸ் ட்ராக். இந்த G20 பொறுத்தளவுல இதை 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு ஷெர்பா ட்ராக், இன்னொன்னு ஃபைனான்ஸ் ட்ராக்னு பிரிப்பாங்க. ஒண்ணு இல்ல, அந்த நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கை பொறுத்து அதை 2ஆ பிரிக்கிறாங்க. இப்ப ஷெர்பா ட்ராக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஷெர்பானா அதோட அர்த்தம் லீடர் அப்படின்னு அர்த்தம், பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். ஷெர்பானா ஒண்ணும் இல்ல, இந்தியால இருந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு மாநாட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ வந்துட்டு இந்த வருஷம் பிரேசில்ல நடந்து முடிச்சிருக்கு G20 மாநாடு. அப்போ இந்திய நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு ஒரு பிரதிநிதி அனுப்பியிருப்பாங்க, அவரு தான் ஷெர்பா. அது யாரா கூட இருக்கலாம், அது ஒரு நபரா, எந்த நபரா கூட இருக்கலாம். கண்டிப்பா வந்துட்டு ஒரு UPSC IAS IFS அதிகாரிகள் அவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஷெர்பா ட்ராக் என்னது? அது ஒரு தனி பாதை. G20 2ஆ பிரிக்கலாம், ஷெர்பா ட்ராக், ஃபைனான்ஸ் ட்ராக். இந்த ஷெர்பா ட்ராக் அப்படின்னா பிரதிநிதி கலந்துக்குவாங்க. அந்த பிரதிநிதி அங்க போயிட்டு எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக நீதி பிரச்சனையை அவங்க விவரிக்குவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. விவசாயத்தை பத்தி பேசுவாங்க, காலநிலை பத்தி பேசுவாங்க, கிளைமேட், ஹெல்த், சுகாதாரம், அப்புறம் டூரிசம், சுற்றுலா, அப்புறம் ட்ரேட், வணிகம். இதை பத்தி எல்லாம் யாரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க? ஷெர்பா தான் அந்த G20 மாநாடுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப ஃபினான்ஸ் ட்ராக்னா அந்த பேர்லயே இருக்கு, ஃபினான்ஸ், அதாவது நிதினா என்னது? நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த ஃபினான்ஸ் ட்ராக் தான் பேசுவாங்க. ஆனா 4 times a year, அதாவது வருஷத்துக்கு 4 வாட்டி இந்த மாநாடு நடக்கும். வருஷத்துக்கு 4 வாட்டி தான் இந்த ஃபினான்ஸ் ட்ராக் நடக்கும். அதுல இந்த ஃபினான்ஸ் ட்ராக்ல யார் கலந்துக்குவாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரல் பேங்க் கவர்னர், RBIயோட கவர்னர் இந்தியால இருந்து, அதுக்கப்புறம் நிதியமைச்சர் இப்ப நிர்மலா சீதாராமன், இவங்க தான் இந்த வருஷத்துல 4 வாட்டி நடக்கக்கூடியதுல கலந்துப்பாங்க. அவங்க அதுல என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னா, பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அப்புறம் பினான்ஸ், நிதி, இந்த 3 சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த சென்ட்ரல் பேங்க் கவர்னரும் நிதியமைச்சர் தான் பேசுவாங்க. ட்ரோய்கா ஒண்ணும் இல்ல, ட்ரோய்கா அப்படின்னா அது ஒரு நிகழ்வு, அது ஒரு ஈவெண்ட். இப்போ G20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த தலைமையும் கிடையாது, எந்த ஒரு செக்ரட்டரியேட் கிடையாது. ஏன்னா அந்த நாடுகள் வருஷம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாநாட்டுக்கு தலைமை தாங்குவாங்க, ஒவ்வொரு மீட்டிங்கு தலைமை தாங்குவாங்க. அதனால எந்த செக்ரட்டரியும் கிடையாது. அதுவே நம்ம மற்ற அமைப்புகள் எடுத்துக்கிட்டோம், ஆசியானா இருக்கட்டும், OECD இருக்கட்டும், IMF எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு தலைமையகம் இருக்கும். G20 பொறுத்த வரைக்கும் எந்த தலைமையகம் கிடையாது. ஸோ ட்ரோய்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய தலைமையகம். அவங்க வந்துட்டு அந்த வருஷம் மாநாடு நடத்தியிருப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த இன்னொரு நாடு நடத்துவாங்க இல்லையா, அதைத்தான் ட்ரோய்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநாடு ஒரு நாட்டை நடந்து முடிஞ்சிருக்கு, அடுத்த மாநாடு அடுத்த நாடு நடக்கும், அதைத்தான் ட்ரோய்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாநாடு உடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள் கைமாறுதல் இல்லையா, அதை ட்ரோய்கான்னு சொல்லுவாங்க. இப்போ 2023 கடைசியா G20 உச்சி மாநாடு இந்தியால எப்போ நடந்துச்சுன்னு கேட்டா 2023ல, அதாவது போன வருஷம் இந்தியால நடந்துச்சு. கேட்டா எங்க நடந்துச்சுன்னு கேட்டா நியூ டெல்லி. இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஷெர்பா அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய பிரதிநிதியா இருப்பாங்க. 2023 நடந்த இந்தியால நடந்த G20ல பிரதிநிதி அமிதாப் காந்த் தான் G20 2023 மாநாடுடைய பிரதிநிதியா இருந்தார். இப்போ G20 மாநாடு நம்ம இந்தியால நடந்துச்சு 2023ல. அந்த மாநாட்டுக்கு ஒரு தீம் இருக்கு, ஒரு மைய கருத்து. எது? வாசுதேவ குடும்பகம். இதுதான் 2023ல இந்தியால நடந்த G20 மாநாட்டுடைய மைய கருத்து. அது இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா 1 year 1 family 1 future, இதுதான் தீம். இப்போ G20 மாநாடு இதோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா 2008ல வாஷிங்டன் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. 2008ல வாஷிங்டன்ல தான் G20 முதல் மாநாடு நடந்துச்சு. 2024 இந்த வருஷம் எங்க நடந்துச்சு? பிரேசில்ல. அடுத்த வருஷம் அதாவது 2025ல இது எங்க நடக்க போகுதுன்னு கேட்டா சவுத் ஆப்பிரிக்கால தான் 2025 G20 உச்சி மாநாடு நடக்க போகுது. இப்போ இந்த வருஷத்துல வந்துட்டு பிரேசில்ல ரியோ டி ஜெனிரியோ அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. பிரேசில் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டா லுலா டா சில்வா.
இவரோட தலைமையில தான் அந்த மாநாடு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இனி அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, IMF, வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. இதோட வேலை என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.